ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல மருமகள் நல்ல மாமியார் அப்படின்ற தலைப்புல தான் கதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுனால கீழே ஹைப் ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். அவங்களுக்கு பொண்ணு இல்லையேன்ற ஒரு ஏக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே பையன்தான், நல்லா செல்லமாக வளர்க்குறாங்க. இன்னொரு ஃபேமிலியில் அம்மா இல்லாத பொண்ணு, அவங்களுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. அவங்க அம்மா பாசத்துக்கு ஏங்குற ஒரு பொண்ணாக இருக்காங்க. கடவுளோட விதி விளையாட்டுனால இந்த ரெண்டு ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரே பையனுக்கும் அம்மா இல்லாத பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மருமக குழம்பு வச்சா மாமியார் சொல்கிறாங்க, இனிமேட்டுக்கு நீ குழம்பு வைக்கிறது உப்பு கூட இருந்தாலும் குறைய இருந்தாலும், நீ நல்லா செஞ்சாலும் செய்யலைனாலும், நீ வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் சொல்கிறாங்க. அந்த மாமியார் சொன்னது மட்டும் கிடையாது, அந்த வார்த்தையை லைஃப் லாங் காப்பாற்றுறாங்க. ஒரு நாள் இப்படி தான் மருமக சமைக்கும்போது குழம்புல உப்பு காரம் அதிகமாக போயிருச்சு. அதுக்கு அந்த மாமியார் சொல்கிறாங்க, நானும் ஒரு மருமகளாக இருந்து தான் இந்த தவறுகள் எல்லாம் செஞ்சு தான் நான் இவ்வளோ பெரிய வயசாகி எல்லாத்தையும் கற்றுட்டு இருந்திருக்கேன். நீ போக போக கற்றுக்குவ, எதுவும் நினச்சி கவலைப்படாத. நான் உனக்கு எப்படி எதை என்ன பண்ணணும், எங்கே யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாமே உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி பாசமாக அந்த மாமியார் சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே அந்த மாமியார் மருமகளை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எந்த நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அந்த மாமியார் பார்த்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரியே சந்தோஷமாக அவங்க லைஃப் போகுது. அந்த மாமியாருக்கு ஒரு நாள் திடீர்னு முடியாமல் வந்துடுது. அப்பேன்னு பார்த்து இந்த மருமக பொண்ணு என்ன செய்யுது, அந்த மாமியாருக்கு சோறு வேணுமா, மாத்திரை வேணுமா, என்னென்ன வேணும் ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து அவங்க அம்மாவை விட ஒரு படி மேலவே அந்த மாமியாரை பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் ஒருத்தவங்க இந்த மாதிரி முடியாமல் இருக்கிறப்போ அவங்க ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு வர்றாங்க. அப்போ அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, என்னம்மா உன் மருமக உன்னை இப்படி தாங்குன்னு தாங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மருமக அவங்க இல்லைன்னு நினச்சி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பின்னாடி பரமா நின்று அவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க. நான் அவளை என் மருமகளாக பார்க்கல, என் மகளாக தான் பார்த்தேன். அவளுக்கு என் மகளாக நினச்சி இன்னொன்றுத்தையும் செஞ்சேன். அது மாதிரி தான் அவளும் அவங்க அம்மா இல்லாத பொண்ணு, தாய் இல்லாத பொண்ணு, பாசத்துக்கு ஏங்கின பொண்ணு. நான் பாசம் காட்டவும் பின்னாடியே இப்போ நான் பாசம் காட்டவும் அவளும் எனக்கு பாசம் காட்டுறா அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் அந்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறாங்க. இதே மாதிரியே ஒரு நாள் மருமக தண்ணி பிடிக்க போகையில் பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு கேட்குறாங்க. அவங்க ஏஜ்கார பொண்ணு, என்னம்மா உன் மாமியார் மருமகள்கிட்ட மாமியாரை பற்றி விசாரிக்கிறாங்க. நீ என்ன மாமியாளுக்கு அதை பண்ணுற இதை பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி கோழு மூட்டுறது மாதிரி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த மாமியார் சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாத பாசத்துக்கு ஏங்கி இருந்தேன். எனக்கு மாமியாரும் இன்னொரு அம்மாவாக கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மருமக பெருமையாக அந்த இடத்துல சொல்லிட்டு வர்றாங்க. இதையும் மாமியார் கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக கடைசி எழுதி அவங்களோட லைஃப் காலத்தை கழிக்கிறாங்க. இதுதான் இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மாமியார், எப்படிப்பட்ட மருமக, உங்கள் மருமகளை எப்படி நடத்துவீங்க, உங்கள் மாமியாரை எப்படி நடத்துவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.